தற்போது கிடைத்திருக்க மற்றொரு முக்கிய தகவல், எழிலகத்திலே சென்னை எழிலகம், சென்னை மெரினா கடற்கரை அருகே உள்ள கடற்கரை சாலை உள்ள எழிலகத்திலே கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு சிசிடிவிகள் மூலமாகவும் தொடர்ந்து பல தகவல்கள் உடனுக்குடன் பெற்று கண்காணித்து வருகிறார்கள். அந்த இடத்திலே இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் ஸ்டாலின் அங்கு சென்று ஆய்வு செய்ய இருக்கிறார். அதே போன்று தற்போது கள நிலவரங்கள் எப்படி இருக்கிறது என்பது குறித்து அங்குள்ள அதிகாரம் கேட்டறிய இருக்கிறார் என்ற தகவல் நமக்கு வந்திருக்கிறது. விரைவில் அந்த காட்சிகள், நேரலை காட்சிகள் வரும்போது அதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். தற்போது நிலையிலே சென்னையில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 4, 6, 7 சுரங்கப்பாதைகள், இருசக்கர வாகனங்கள் செல்கின்ற 3 சுரங்கப்பாதைகள் உட்பட 7 சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டிருக்கின்றன தண்ணீர் தேங்கி இருப்பதால் என்ற தகவல் தற்போது சென்னை கார்ப்பரேஷன் நமக்கு கொடுத்திருக்கிறது. அந்த தகவலை தான் தற்போது நாம் பதிவு செய்திருக்கிறோம். பல இடங்களில் தண்ணீர் தொடர்ந்து வந்து கொண்டே இருப்பதால் தற்போது நமக்கு ஒரு முக்கிய தகவல் வந்திருக்கிறது. அந்த தகவல் என்னவென்ற கொடுப்பதற்காக நமது செய்திக்குழுவிலிருந்து வந்திருக்கிறார்கள். இந்த தகவலை பெற்றுக்கொள்வோம். தற்போது அனைத்து மாவட்டங்களிலும் உள்ள திரையரங்குகள் மிக முக்கியமானது. புயல் மழை வந்தாலும் சினிமா ரசிகர்கள் சினிமா செல்வது வழக்கமாக இருப்பார்கள். எனவே அவர்களுக்கான முக்கிய தகவல், தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பெரும்பாலான மழை பாதிப்புள்ள மாவட்டங்கள் அனைத்திலுமே திரையரங்குகள் இயங்காது என்ற ஒரு அறிவிப்பு, மிக முக்கியமான அறிவிப்பு. சென்னையில் 13 சுரங்க புறநகர் ரயில் சேவை பாதிப்பு என்ற தகவல் வந்திருக்கிறது. திரையரங்குகள் இயங்காது என்ற மிக முக்கியமான தகவல். சென்னை மற்றும் அண்டை மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது.